திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறையில் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், சொல்லுங்க, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறையில ஏபி முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள், கள நிலவரங்கள் என்ன? திவ்யா, தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை என்பது ஒவ்வொரு வேட்பாளர் மத்தியிலும் விறுவிறுப்பாக அந்த வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருப்பூரில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏபி முருகானந்தம் பெருந்துறை பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வராங்க. தற்போது ஏபி முருகானந்தம் சார் நம்மிடம் இருக்கிறார். அவரை கேட்கலாம். சார் வணக்கம். திருப்பூர் என்னதான் டாலர் சிட்டி, தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த மக்களவை தோற்றத்தை பொறுத்தளவுக்கு கிராமப்புற பகுதியில் அதிகமாக வருது. நீங்கள் காலையிலேருந்தே ஒவ்வொரு கிராமத்துக்கு ஏறி அந்த விவசாயிகளை சந்தித்து வாக்கு கேட்குறீங்க. அவங்களுடைய குறை என்னவா இருக்குது, என்ன சொல்லுவோம்? பெரிய அளவில் திருப்பூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான காம்பினேஷன் இருக்குது. ஒன்று முழுவதுமாக தொழில்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு புறமும், இன்னொரு புறம் முழுமையாக விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விவசாயம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களும் அதனுடன் சேர்ந்து இருக்கின்றது. அதனால் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் இருக்கின்றது. அதிக வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் என்று சொன்னால் சென்னை, அது சுற்றுப்புற பகுதிக்கு பிறகு நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றம் இருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அண்ணாமலை அவர்கள் மீதும் பெருந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு செல்லுகின்ற இடமெல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகம்தான். தேர்தல் களம் இவ்வளவு அற்புதமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மக்களினுடைய பெரிய வரவேற்பு. சென்ற முறை வென்ற வேட்பாளர் அவரை பற்றி பெரிய ஒரு குறையை சொல்லுகின்றார்கள். அரசியல் இங்கே பேசுவதற்காக நான் கிடையாது, இருந்தாலும் கூட யார் அந்த விஷயத்தை முன்வைத்திருந்தாலும் கூட அந்த குறைகளையெல்லாம் கேட்டறிந்து எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் அதையும் கூட மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றோம். பெரிய அளவில் டாஸ்மாக் பிரச்சனையை ஒரு பெரிய அளவில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல் கிராமப்புறங்களிலே ரோடு வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது என்கின்ற பல்வேறு குறைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் கூட மையமாக வைத்து அதையெல்லாம் குறிப்பெடுத்து தினம் தினம் பிரதமருடைய அலுவலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இந்த முறை தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய அலுவலகம் நேரடியாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கள நிலவரத்தை நேரடியாக கண்காணிக்கின்றார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி என்று சொன்னால் பிரதமர் அவர்கள் நேரடியான பார்வை தமிழகத்தின் மீது இருக்கின்றது. தமிழகத்திற்கு பல்வேறு அற்புதமான திட்டங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள். இங்கே மக்களுடைய குறைகள் என்ன, அனுதினமும் அதன் குறைகளையெல்லாம் நாங்கள் கோர்வையாக அன்று இரவே பிரதமருடைய அலுவலகத்துக்கு கொடுத்துவிட்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, நாங்கள் என்ன, நம்மளாம் என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றோம், சிறிய அளவில் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார்கள், அந்த அளவில் என்னெல்லாம் நாம் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற விஷயத்தையும் கூட அனுதினமும் நாங்கள் பிரதமருடைய அலுவலகத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக விவசாயிகளை சந்திக்கிறீங்க. பெரும்பாலும் இந்த திருப்பூரில் புறநகர் பகுதி, மக்களவை தொகுதியில் புறநகர் பகுதியில் விவசாயிகள் அதிகமாக இருக்குங்க. விவசாயிகளை சந்திக்கிறீங்க, என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய குறைகள் என்னவா இருக்குது? விவசாயிகளுக்கான தொடர்ந்து விவசாயிகளுக்கான நிறைய விதத்தில் மானியங்கள் எதிர்பார்க்கின்றார்கள். குறிப்பாக எல்லாமே 90% மாநில அரசாங்கத்தை சார்ந்து தான் இருக்கின்றது. அவர்களுக்கு புரிதல் எந்த அளவுக்கு, அவர்களிடத்தில் புரிதல் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இது யார் போட வேண்டும், உதாரணத்துக்கு கழிப்பிட வசதி இருக்கின்றது, அது தார் சாலை இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா எது மாநில அரசாங்கம் செய்யும், எது மத்திய அரசாங்கம் செய்யும் அவங்களுக்கு புரிதல் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு வேட்பாளர் என்கின்ற அந்த கடமையில் நாங்கள் எதெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கம் சார்பு கொடுக்க முடியும் எங்களுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லுகின்றோம். உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 200 திட்டங்கள் நம்முடைய தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கின்றார்கள். நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துகின்ற விஷயத்தையெல்லாம் சொல்லுகின்றோம். எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கான சேரக்கூடிய 6000 ரூபாய், இதெல்லாம் பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது. முன்னதெல்லாம் போய் கேட்கின்ற பொழுது அது அலைக்கழிக்கப்பட்டு சில நபர்களிடத்துல எல்லாம் அதுக்கான கமிஷன் எல்லாம் கொடுத்து தான் கேட்டு பெறக்கூடிய தன்மையில் இருந்தது. இப்போ எல்லா இடங்களிலும் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல்
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்தல். அந்த புரிதல் மக்களிடத்தில் முழுமையாக இருக்கின்றது. அதனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றால் இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும், இந்த முறை தாமரை சின்னம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும், ஒரு மாறுதல் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நிச்சயமாக நான் இருப்பேன். அவர்களோடு தோளோடு தோள் நின்று அத்தனை குறைகளையும் என்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்கின்ற வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கின்றேன். குறிப்பாக திவ்யா, நீங்களே பார்க்கலாம், அதாவது விவசாயிகள் மத்தியில் நேரடியாக சென்ற குறைகளை கேட்டது இந்த ஏபி முருகன் வாக்கு செயல்பட்டு வராங்க. திவ்யா.